எல்லாருக்கும் வணக்கம். காளானை பொடியை நறுக்கி போட்டு இது மாதிரி ஒரு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். காளான் இது மாதிரி பொடியை நறுக்கி போட்டு செய்யும்போது ஒரு நான்வெஜ் ஃபீல் கொடுக்கும். இந்த குழம்பு சாப்பிட்டா இது மாதிரி வச்சுட்டோம்னா இட்லிக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், சாப்பாட்டுக்கும் அருமையாக இருக்கும். 2 பாக்கெட்டு தக்காளி, பெரிய தக்காளி 1, கருவேப்பிலை, எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம், காளானும் தக்காளி எல்லாம் போட்டு மஞ்சத்தூள் போட்டு அப்படியே வதக்கிட்டு இருக்கலாம். காளான்லேயே இவ்வளோ தண்ணி விட்டுருச்சு. 200 கிராம் வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் ஒன்றாவே அரைச்சிக்கலாம். இப்போ அந்த அரைச்ச பேஸ்ட்ரி எல்லாத்தையும் ஊற்றிக்கலாம். தேங்காய், கசகசா, பொட்டுக்கடலை, சோம்பு எல்லாத்தையும் அரைச்சி வச்சுக்கலாம். காளானில் இருக்கிற தண்ணி சுண்டி பச்சை வாசம் போய் வந்த உடனே மிளகுத்தூள் 1/2 ஸ்பூனு, சிக்கன் மசாலா 1 ஸ்பூனு, கரம் மசாலா 1/2 ஸ்பூனு, மல்லித்தூள் ஒரு 2.5 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். நல்லா பெரட்டி விட்டுட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொதிச்சு அந்த பொடி வாசெல்லாம் போன ஒட்டி தேங்காய், கசகசா எல்லாம் அரைச்சதையும் ஊற்றிக்கலாம். ஊற்றின ஒட்டி உப்பு பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு தேவைன்னா போட்டுக்கலாம். காளான் குழம்பு ரெடி. வணக்கம்.